மஹிந்த போல செயற்பட முயற்சிக்கும் அனுர மக்களின் ஆதரவை பெறுவதில் சவால். ஈழத்தமிழர்களின் கரிநாள் தமிழர் பிரதேசத்தில் வெடித்த மாபெரும் போராட்டம். வடக்கில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு விசேட சோதனை நடவடிக்கை. ஜாழ் பல்கலைக்கழகத்தில் வெடித்த போராட்டம். இறக்கப்பட்டது தேசிய கொடி. 7 பேருக்கு நீதிமன்ற தடை. கிழக்கிலும் வெடித்தது மாபெரும் போராட்டம். அரசு தலைவரை வழிநடத்தும் புதிய சட்டம் உருவாக்கப்பட வேண்டும். கர்தினால் மல்கம் ரஞ்சித். மியான்மரின் அவசர உதவியை கோரிய இலங்கை அரசாங்கம். ஜாழ் நகர வர்த்தகர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கை. அரசியல்வாதிகளுக்காக வீதிகளை மூடுவதில்லை திட்டவட்டமாக கூறும் காவல்துறையினர். வாகன பவனியின்றி வந்த ஜனாதிபதி அனுர. வரலாற்றில் மாறுபட்ட சம்பவம். இந்த அரசாங்கத்துக்கான மக்களின் வாக்குப்பலம் தற்காலிகமானது என பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மக்கள் ஆதரவு மிகவும் தற்காலிகமானது ஒன்று என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிச்சயமற்ற இந்த வாக்கு பலத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ளும் நோக்கில் அரசாங்கம் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்ற வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ செய்தது போன்றே ஜனாதிபதி அனுரகுமாரவும் பிள்ளைகளை தூக்கி கொஞ்சுதல், பெரியவர்களை கட்டியணைத்தல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இவ்வாறு செய்வதனால் மட்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான செயற்பாடுகளினால் தற்காலிகமாக மக்களின் ஆதரவு பெற்றுக் கொள்ள முடியும் என்ற போதிலும் மக்களின் வயிறு மற்றும் அவர்களின் சட்டப்பை என்பவற்றை கருத்தில் கொண்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டால் மக்களின் ஆதரவினை பெறுவதில் சவால்கள் ஏற்படும் என பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ தெரிவித்துள்ளார். இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் கரிநாள் என்கின்ற கோஷத்தின் அடிப்படையில் கிளிநொச்சியில் பாரிய மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வந்தது. குறித்த போராட்டமானது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில் முன்றலில் ஆரம்பமாகிய போராட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் வரை சென்று கொண்டிருந்தது. போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கச்சிந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் ரத்தினசிங்க முரளிதரன் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். அத்தோடு எங்கே எமது உறவுகள் எங்கே, வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், எமது நிலம் எமக்கு வேண்டும் மற்றும் வெளியேறு வெளியேறு இராணுவமே வெளியேறு என பாரிய கோஷங்களை எழுப்பிய வண்ணம் மக்கள் போராட்டத்தை மக்கள் முன்னெடுத்திருந்தனர். இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வடக்கில் விசேட சோதனை நடவடிக்கையினை விசேட அதிரடிப்படையினரும் காவல்துறையினரும் இணைந்து முன்னெடுத்துள்ளனர். தெற்கில் இருந்து வடக்கிற்கு செல்லும் A9 பிரதான வீதியில் தாண்டிக்குளம் பகுதியில் 3 இடங்களில் மோப்ப நாய்களின் உதவியுடன் விசேட அதிரடிப்படையினரும் காவல்துறையினரும் இணைந்து இன்றைய தினம் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி வரும் வாகனங்கள் 2 இடங்களில் வழிமறிக்கப்பட்டு வாகன ஆவணங்கள் சோதிக்கப்பட்டதுடன் மோப்ப நாய்களின் உதவியுடன் வாகனங்களின் உட்பகுதியும் சோதனை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வரும் வாகனங்கள் ஒரு இடத்தில் வழிமறிக்கப்பட்டு சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சோதனை நடவடிக்கையில் மோட்டார் சைக்கிள்கள், பேருந்துகள், பாரவூர்திகள் மற்றும் சொகுசு வாகனங்கள் என்பன உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது இன்றைய தினம் ஜாழ் பல்கலைக்கழக பிரதான வாயிலின் முன்பாக இடம்பெற்றது. இதன்போது தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது என எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இதேவேளை பல்கலைக்கழக சூழலில் கருப்பு கொடிகளும் பறக்கவிடப்பட்டிருந்தது. நாட்டின் பல பகுதிகளிலும் சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் தமிழர் செறிந்து வாழும் வடக்கில் பாரிய போராட்டங்கள் இடம்பெற்று வந்தது. இந்த நிலையில் ஜாழ், நல்லூர் மற்றும் கிளிநொச்சி பகுதிகளில் நூற்றுக்கணக்கான மக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் திரண்டு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் கரிநாள் என்கின்ற கோஷத்தோடு பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிழக்கு மாகாண வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் மட்டக்களப்பு செங்கலடி சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன் ஆரம்பிக்கப்பட்டது. மட்டக்களப்பு காவல்துறை தலைமையகத்தினால் நீதிமன்றத்தின் ஊடாக தடை உத்தரவு பெறப்பட்ட நிலையில் இந்த போராட்டம் செங்கலடியில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது இலங்கையின் சுதந்திர தினம் எங்களுக்கு கரிநாள்,
நாள், நீங்கள் சுதந்திரம் அனுபவிக்கும் போது நாங்கள் ஒடுக்கப்படுவதா? உங்களுக்கு சுதந்திர நாள், எங்களுக்கு திண்டாட்ட நாள். காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்கே? மற்றும் எமது மேய்ச்சல் தர எமக்கு வேண்டும். நிம்மதியில்லாத நாட்டில் சுதந்திரம் எதற்கு? சுதந்திரமில்லாத நாட்டில் சுதந்திர தினம் எதற்கு? எங்கே உறவுகள் எங்கே? உட்பட பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கவனியீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன், சாணக்கியன் மற்றும் ஸ்ரீநாத், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவி அமலநாயகி உட்பட 7 பேருக்கு மட்டக்களப்பு நீதிமன்ற நியாதிக்க எல்லைகளுக்குள் பேரணி நடத்துவதற்கு நீதிமன்றங்களினால் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக செங்கலடி நகரில் கவனியீர்ப்பு பேரணி நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொண்டுவரும் பரந்த அரசியல், பொருளாதார மற்றும் சட்ட சீர்திருத்தங்களுக்கு கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் இன்று அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை குறிக்கும் சிறப்பு வழிபாட்டின் போது கர்தினால் மெல்கம் ரஞ்சித் இந்த அழைப்பை விடுத்துள்ளார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், இணைய பாதுகாப்பு யோசனை ரத்து மற்றும் அதிகாரத்தையும் சலுகைகளையும் அனுபவிப்பதை விட மக்களுக்கு சேவை செய்ய அரசு தலைவரை வழிநடத்தும் புதிய சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இவ்வாறான நடவடிக்கைகள் மூலமே நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். இலங்கை பிரஜைகளை மீட்பது தொடர்பாக முக்கிய விடயங்கள் தொடர்பில் வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் இன்றைய தினம் மியன்மார் துணை பிரதமர் உதான் ஸ்வேவுடன் தொலைபேசியில் உரையாடினார். இணைய குற்ற மையங்களில் பணிபுரிய மியன்மாரில் உள்ள மியாவாடி பகுதிக்கு கடத்தப்பட்ட 12 இலங்கை பிரஜைகளை விரிவாக மீட்டு பாதுகாப்பாக திருப்பி அனுப்புவதற்கு மியன்மார் அரசாங்கத்தின் அவசர உதவியை அமைச்சர் இதன்போது கோரினார். ஏற்கனவே பல்வேறு கட்டங்களில் மியன்மார் இணைய குற்ற முகாம்களில் இருந்து பல இலங்கையர்கள் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தூய்மையான இலங்கை செயற்திட்டத்தின் ஒரு அங்கமாக ஜாழ் நகர பகுதி வர்த்தகர்களுக்கு விழிப்பூட்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வானது யாழ்ப்பாண மாநகர சபையின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது யாழ்ப்பாண நகரில் வர்த்தக நிலையங்களுக்கு வெளியில் பொருட்களை காட்சிப்படுத்தியிருந்த வர்த்தகர்களுக்கு எதிராக காவல்துறையினரால் எச்சரிக்கை துண்டுகள் விநியோகிக்கப்பட்டன. அதுடன் போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பிலும் வர்த்தகர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. ஜாழ் நகரில் உள்ள வர்த்தக நிலையங்களை முன்பாக பொருட்களை வைத்து விற்பனை செய்ய வேண்டாம் என்றும் வர்த்தக நிலையத்தின் முன்பாக உள்ள வடிகால்களை துப்புரவாக வைத்திருப்பது அந்தந்த வர்த்தக நிலைய உரிமையாளர்களின் பொறுப்பு எனவும் மாநகர சபை ஆணையாளர் வர்த்தக நிலைய உரிமையாளர்களுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். வர்த்தக நிலையங்களில் குப்பைகளை சேர்த்து வைக்குமாறு தினமும் 2 தடவைகள் யாழ் மாநகர சபையால் அவை பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் வர்த்தகர்களுக்கு அறிவுறுத்தினர். அதேபோன்று வர்த்தக நிலையங்களுக்கு முன்பாக வாகனங்களை நிறுத்துவதை அனுமதிக்க வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தினர். எதிர்காலத்தில் யாழ்ப்பாண வைத்தியசாலை வீதியில் கடைக்கு பொருட்களை இறங்குவதற்காக நேரத்தை வர்த்தமானியில் பிரசுரிப்பதற்கும் நகரின் சில வீதிகளை ஒரு வழி பாதையாக்குவதற்கும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. மேலும் யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்திற்கு சூழவுள்ள பகுதிகளையும் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் பார்வையிட்டார். பேருந்து நிலையத்தை சுற்றி உட்புறமாக அமைக்கப்பட்டுள்ள கடைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர் இதன்போது குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், யாழ் மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன், ஜாழ் மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபர் ஹலிங்க ஜெயசிங்க, ஜாழ் பிராந்திய சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஜெகமகா ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முக்கியஸ்தர்களின் வாகன போக்குவரத்துகளை எளிதாக்குவதற்காக வீதி மூடல்களை நடைமுறைப்படுத்துவது இல்லை என இலங்கை காவல்துறை பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள ஒரு வீதியை முக்கியஸ்தர்களின் வாகன தொடரணிக்கு வசதியாக காவல்துறையினர் மூடுவதை காட்டும் காணொலி வெளியாகியுள்ளமை தொடர்பிலேயே இலங்கை காவல்துறையினரின் போக்குவரத்து பாதுகாப்பு பிரிவு பொறுப்பதிகாரர் இந்திக ஹப்புகொட இந்த கருத்தை வெளியிட்டார். இந்த நிலையில் காணொலியில் காட்டப்பட்டது அண்மைய சம்பவம் அல்ல என்றும் அது பல ஆண்டுகளுக்கு முன்னர் எடுக்கப்பட்டவை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த காணொலி தொடர்பில் முன்னதாகவே காவல்துறையினர் அறிந்திருந்ததாக இந்திக ஹப்புகொட தெரிவித்துள்ளார். சுதந்திர சதுக்கத்துக்கு 3 காவல்துறை மோட்டார் சைக்கிள்களின் பாதுகாப்புடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்த விடயம் சமூக வலைதளத்தில் பேசுபொருளாகியுள்ளது. இலங்கையின் 77வது சுதந்திர தின பிரதான வைபவம் இன்று சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுர பாதுகாப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ்கள் அல்லது பிற துணை வாகனங்கள் எதுவும் இல்லாது வருகை தந்திருந்தார். அதுடன் பிரதமர் மற்றும் விருந்தினர்களும் வந்தபோது ஒரே ஒரு காவல்துறையினரின் மோட்டார் சைக்கிள் மட்டுமே முன்னால் வந்ததை அவதானிக்க முடிந்தது. எனினும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் பலரும் எச்சரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தேசிய கொடி ஏற்றப்படும் போது சிங்கள மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட நிலையில் அணிவகுப்புகள் அனைத்து முடிவுற்ற பின்னர் தமிழ் மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் தமிழ் மொழி
மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் காலத்தில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கும் முறை நிறுத்தப்பட்டது. தற்போது மீண்டும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் ஆட்சியில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கும் முறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.